இன்றைக்கி அவரை இடைநீக்கம் செய்து அடுத்ததாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யும் எல்லைக்கு இந்த துறை செல்கிறது என்றால் எந்த அளவுக்கு இந்த துறை கட்டுப்பாடு இல்லாமல் இயங்குகிறது என்பது தெரிகிறதா? இந்த 2 அதிகாரிங்க, ஒரு அஸ்ராகருக்கு, செந்தில்வேலன், டேவிட்சன், இவங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு டிஎஸ்பியை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது முதல்வர் சொல்லி நடக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இதெல்லாம் இந்த அதிகாரியாக சேர்ந்து செய்கிறது தானே. இந்த குறைந்தபட்சம் ஒரு மனசாட்சியோடு சரி ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அதை என்னன்றதை சரி செய்வோம் என்ற எண்ணம் இந்த அதிகாரிகளுக்கு இல்லை பாருங்கள். மேலும் தப்பு பேசுகிறான், நான் தூக்கி உள்ளவை விமன் ஹராஸ்மெண்ட்டில் போடு, எப்படி வெளில வரான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு 4 உமன் இப்போ இதில் இப்போ கைது செய்யப்பட்டு அவருக்கு ஒரு வேளை ஜாமீன் கிடைக்கக்கூடிய சூழலில் ஏற்பட்டால் இன்னும் 2 உமன் கான்ஸ்டபிள் இதே மாதிரி எண்ணெய் திட்டினார்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு 5 எஃப்ஐஆர் போட்டு வெளில வர விடாமல் பண்ணுவாங்க. எனக்கு பண்ணாங்கல்ல, தமிழ்நாடு பூரா என்ன வண்டியில் தூக்கி சுற்றுனாங்களா? 20 நாட்கள் வாகனத்திலே இருந்தேன் நான். ஜெயிலேருந்து போயிட்டு கன்னியாகுமரிக்கு போயிட்டு கஸ்டடியை முடிச்சுட்டு கொண்டு வந்து நைட்டு மிட் நைட்டு 2 மணிக்கு இறக்கி விடுவாங்க, காலையில் 5 மணிக்கு அடுத்த கஸ்டடி. டிபார்ட்மெண்ட் எப்படிலாம் பண்ணது தெரியுதா? இது ஒரு அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். எல்லாரும் தான் பார்த்தீங்கல்ல, வெளியில் டிவியில் வந்துருந்துச்சுல்ல, இந்த ஊருக்கு போகிறாரு அந்த ஊருக்கு போகிறாருன்னு வரும்ல. எப்படி பண்ண முடியுது பாருங்கள். இதை ஒரு 4 அதிகாரி உட்கார்ந்துட்டு தான் இவ்வளவையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், அந்த விஷயத்தில் டிஜிபி தலையிட்டு ஏதாவது பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம். யார் கேட்குறது? அடுத்த மாதம் ரிட்டையர் போகிற போ. உண்மையிலே நான் சொல்கிறேன், அவருக்கு இதில் உடன்பாடு இல்லை, எனக்கு நடந்ததிலும் அவருக்கு உடன்பாடு இல்லை. யார் கேட்பது? சிஎம் டிஜிபி சொல்கிறது கேட்குறது இல்லை, அவரால் அணுகி சொல்ல முடியாது. அவரே அணுகி இந்த மாதிரி ஒரு டேவிட்சன் இப்படி பண்ணுறாரு, அருண் இப்படி பண்ணுறாரு என்பதே அவர் குற்றச்சாட்டாக புகாராக சொன்னால் கூட டிஜிபி சரியில்லை சார்னு சொல்லி அவரை மாற்றுவாங்க. அவருக்கு அவர் பதவியை காப்பாற்றிக்கணும், அவர் நாற்காலியை காப்பாற்றிக்கணும். 31/8 வரைக்கும் என்ன இந்த சேர்லேருந்து யாரும் நவுத்தக்கூடாது. இதனால் தான் அதிகாரிகளிடம் அதிகாரம் போகக்கூடாது என்று சொல்கிறேன்.